ஒரு பக்கம் பாண்டியன் 2 பேர் வந்து சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் வேலை மாற்றி வேலை செந்திலுக்கு கொடுத்து அவரை அப்படியே கடுப்பேற்றிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியம் எப்படியோ 2 பேரை சென்னைக்கு அனுப்புறீங்கல்ல, என் மகளையும் புது மாப்பிள்ளையும் சேர்த்து வந்து எங்கேயா வெளில அனுப்பலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட. பாண்டியன் ஆனால் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணார், சீப்பாக பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் வந்து அதெல்லாம் வேணாம், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னா, சினிமாவுக்கு எதுக்கு ஆன்லைன் டிக்கெட்டு, நானே நேரில் போயிடறேனே அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் செலவாகும், ஆன்லைனில் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கிட்ட ஃபோனை கொடுத்தா அவங்க கிட்டத்தட்ட 1200 பாப்கார்ன், சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ்னு வாங்கி ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதில் வேற ஏகப்பட்ட பொய்கள் வேற மாற்றி மாற்றி வந்து தங்கமயில் வேற சொன்னாங்க, நாங்கள் படத்துக்கே போனது இல்லைன்ட்டு. உடனடியாக இதிலே ஒரு கோவம் வந்து சரவணன் வந்து இந்த மாதிரி இனிமேல் நம்ம படத்துக்குலாம் போவேணான்ட்டாரு. இந்த பக்கம் கோமதி புலம்பிக்கிட்டு இருக்காங்க, பாண்டியன் குமுறிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஆனால் ராஜிக்கும் மீனாக்கும் சந்தோஷமாகவும் இருக்குது, தங்கமயிலை பார்த்து சந்தேகமாகவும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது இன்னைக்கு எபிசோடை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.